Hi friends, என் பேர் முகமது ஆசிஃப். நான் மதுரை மெடிக்கல் காலேஜ் செகண்ட் இயர் MBBS படிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அதாவது இப்போது கடைசி 3 மந்த் தான் இருக்குது, அதாவது க்ளோஸ்லி 100 டேஸ் இருக்குது. இந்த நேரத்தில் தான் நான் வந்து போன வருஷம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். இந்த நேரத்தில் எப்படி உங்களால் கிளியர் பண்ண முடியும், நீட்டை எப்படி கிளியர் பண்ண முடியும், இல்லை இப்போ ஆரம்பித்தாலே நீட்டை கிளியர் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்கான ஆன்சர்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து லாஸ்ட் இயர் வந்து 517 எடுத்தேன். அதாவது நீட் 2021 517 எடுத்தேன். எனக்கு வந்து 2 மார்க்கில் கட் ஆஃப் போயிடுச்சு. இப்போ வந்து நான் கவுன்சிலிங் வரைக்கும் கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதனால் வந்து நான் பெருசாக நீட் 22க்கு வந்து முன்னாடியிலேருந்தே நான் ப்ரிப்பேர் பண்ணல. அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கவுன்சிலிங் வந்து ஆல் இண்டியா கோட்டா எல்லாமே சேர்த்து ஏப்ரல் எண்டு வரைக்கும் வந்துருச்சு. இப்போ அப்போ தெரிஞ்சிச்சு எனக்கு வந்து சீட்டு கிடைக்கலன்னு தெரிஞ்சிச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன்னா மே ஸ்டார்டிங்லேருந்து படிக்க ஆரம்பித்தேன். அப்போ மே ஸ்டார்டிங் அப்போ எக்ஸாம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஜூலை 17 அந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ வந்து மே ஜூன் ஜூலை ஆஃப் இருந்துச்சு. அப்போ ஏப்ரல் கடைசியும் ஜூலை ஆஃப் இருந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்தா எனக்கு 3 மந்த்ஸ் இருந்துச்சு. அப்போனா நான் வந்து எனக்கும் இதே டைம் தான் இருந்துச்சு. நான் வந்து ஒரு 100 டேஸ் அந்த மாதிரி டைம் எடுத்து தான் நான் வந்து நீட் 22க்கு ப்ரிப்பேர் பண்ணேன். அப்போது இந்த நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்ல உங்களுக்கு யூஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. இப்போ நீட் 2022க்கு நான் எப்படி படித்தேன்னா, அதாவது நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஃபுல் சிலபஸையும் வந்து ஏற்கனவே நான் ஒரு வாட்டியாவது அட்லீஸ்ட் NCERT வந்து நான் நீட் 2021க்கு படிச்சிருந்தேன். அதனால் வந்து எனக்கு பெருசாக சிலபஸ் முடிக்கலை அப்படிங்கிற எந்த ஒரு ஃபீலுமே எனக்கு இல்லை. அதனால் அப்போனா எனக்கு ஏற்கனவே நீட் NCERT ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஃபுல் ரிவிஷனும் நான் பண்ணியிருந்தேன். அப்போனா அப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க வந்து இந்த வீடியோ நீங்கள் நல்லா பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸாக இருக்கும். இப்போ எதுவுமே படிக்கலை, எதுவுமே தொடவே இல்லை அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ படித்தாலும் முடிக்கலாம். அதுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். பட் இந்த வீடியோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கடைசி 100 டேஸில் இப்போ நம்ம ரிவிஷன் ஒரு வாட்டியாவது படிச்சிட்டோம் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இப்போ நான் சொல்கிறத பார்த்தீங்கன்னா எப்படின்னா, போன வருஷம் சிலபஸ் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 97 சாப்டர்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மொத்தமாக சேர்த்து. இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து 18 சிலபஸ் வந்து கம்மி பண்ணிட்டு 79 அந்த மாதிரி தான் இருக்குது டோட்டலாக சேர்த்து பார்த்தீங்கன்னா. அப்போ உங்கள்கிட்ட கையில் வந்து 100 டேஸ் கிட்டத்தட்ட இருக்குது, 3 மந்த்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்க. அப்போ இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன தேவைன்னா டெஸ்ட் எழுதி பார்க்கணும். அப்போ நம்ம கையில் வந்து 3 மந்த்ஸ் இருக்குது. 3 மந்த்ஸ் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, அதை கொஞ்சம் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி நான் என்ன பண்ணுங்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு டிப்ஸ் சொல்லுவாங்க. நான் என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸை வந்து 1.5 மந்த்தாக தனியாக பிரிச்சுக்கிட்டேன். அப்புறம் அடுத்த 1.5 மந்த்தாக தனியாக பிரிச்சுக்கிட்டேன். ஆனால் நான் இதை ஸ்ட்ராட்டஜிக்கலாக பண்ணல. நான் என்ன பண்ணேன்னா, நம்ம டெஸ்ட்டு எழுதணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணேன். டெஸ்ட்டு எழுதி தான் ஆகணும் கண்டிப்பாக அப்படிங்கிறது வந்து நான் நீட் 2021 உணர்ந்தேன். ஏன்னா நான் டெஸ்ட்டு வந்து கம்மியாக எழுதினேன். அதனால தான் என்னவோ எனக்கு அந்த கட் ஆஃப் போச்சோ என்னமோ தெரில. அதனால் எனக்கு ரொம்ப நான் ஃபீல் பண்ணி தான் டெஸ்ட்டு கண்டிப்பாக எழுதணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்ச நிறையா பசங்களும் சொன்னாங்க. அதனால் நான் டெஸ்ட் எழுத ஆரம்பித்தேன். ஃப்ரம் டே 1லேருந்தே எனக்கு புரிஞ்சிச்சு. நான் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிவிட்டு எப்படி எழுதணும்னா, ஒரு 3 டேஸ்க்கு ஒரு டெஸ்ட்டு கம்பல்சரி நான் எழுதியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் வந்து எழுதிக்கிட்டே இருந்தேன். இப்போ இந்த நேரத்தில் நிறையா பேருக்கு என்ன கேள்வி வரும்னா, நம்ம எப்படி ஒரு டெஸ்ட்டு எழுதிட்டு நம்ம ரிவிஷன், இப்போ அந்த டெஸ்ட்டே நம்மளுக்கு நிறையா இது மறந்துருக்குமே, எப்படி எல்லாத்தையும் படித்து எழுதுறது அப்படின்னு தெரியும், இந்த மாதிரி நினைப்பாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, எல்லா டெஸ்ட்டுமே எழுதிட்டு எதெல்லாம் எனக்கு வந்து நான் படிக்கலையோ அப்படின்னு தோணுச்சோ அந்த 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 பாட்டு வந்து நான் அப்படியே கம்ப்ளீட் பண்ணிகிட்டே தான் இருந்தேன் ஒவ்வொரு டெஸ்ட்லையும். உதாரணத்துக்கு இப்போ கெமிஸ்ட்ரியில் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு அந்த டைமில் வரல. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, ஆனாலுமே அந்த சாப்டர்ஸ் நான் வந்து டெஸ்ட்டு எழுதி பார்த்துட்டு அனலைஸ் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். அப்போது என்ன தெரிஞ்சுன்னா, எனக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நான் கம்மியாக கொஞ்சம் எனக்கு வரலை அப்படின்னு ஃபீல் ஆச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, அடுத்து அனலைஸ் பண்ணிவிட்டு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஃபுல்லாக அப்படியே படிக்க ஆரம்பித்தேன். இந்த மாதிரி தான். அதே மாதிரி NCERT நீங்கள் வந்து எப்படின்னா, ஒரு வாரத்துக்கு கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது நான் படித்தேன். ஸோ எனக்கு ஃபீல் ஆச்சுன்னா, NCERT நம்ம கையில் தான் இருக்குது, ஃபிங்கர் டிப்பில் தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டு எனக்கு கொடுத்துட்டே இருந்துச்சு. அதே சமயத்தில் டெஸ்ட்டில் வந்து எனக்கு நான் படிப்படியாக தான் இம்ப்ரூவ் ஆனேன். எடுத்தோடனே 600 அப்படிலாம் எல்லா டெஸ்ட்லையும் நான் எடுக்கல. இப்போ அதே மாதிரி அந்த டெஸ்ட்டு நான் எப்படி எழுதுனேன்னு பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் அவுட் போட்டேன். அதாவது ஃபோன்லேருந்து டவுன்லோட் போட்டு கடையில் கொடுத்து பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்துட்டேன். அதே மாதிரி அந்த டெஸ்ட்டு எப்படி எழுதுனேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே சிட்டிங்லேயே தாங்க எழுதணும். இப்போ நிறையா பேர் வந்து இப்போ ஈவன் இன்ஸ்டிடியூட்டுக்கு போய் இப்போ நான் எழுதுனது பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் வீட்டில் உட்காந்து எழுதின நேரம். அப்போ பார்த்தீங்கன்னா நிறையா பேர் என்னுடைய சிச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நிறையா பேர் நானே ஒரு 2-3 டெஸ்ட் அப்படி தான் பண்ணேன். இப்போ 3 ஹவர்ஸ் அந்த டெஸ்ட் எடுத்துச்சுன்னா, இப்போ 1.5 ஹவர்ஸ் இல்லை 2 ஹவர்ஸ் எழுதுவோம் சில பேருக்கு. சில பேர் வந்து என்ன நினைப்போன்னா, 2 ஹவர்ஸ் சரி கண்டினியூ பாஸ் பண்ணிட்டு நம்ம அப்புறமா கண்டினியூ பண்ணிக்கலாம், இன்னொரு ஒரு ஹவர் போட்டு அந்த ஃபிசிக்ஸ் இருந்துச்சுன்னா ஃபிசிக்ஸை மட்டும் தனியாக எழுதுவோம், கெமிஸ்ட்ரி இருந்துச்சுன்னா கெமிஸ்ட்ரி மட்டும் தனியாக எழுதுவோம், அந்த மாதிரி அந்த 1 ஹவரை செப்பரேட்டாக எழுதிப்போம்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த தப்பு பண்ணாதீங்க.
நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட்டுக்கு எழுதுனீங்கன்னா ஒரு சிங்கிள் சிட்டிங்லேயே அந்த டெஸ்ட்டை முடிச்சிருங்க. இப்போ வந்து 200 மினிட்ஸ்னா அந்த 200 கொஸ்டின்ஸ் வந்து அந்த ஒரே சிட்டிங்லேயே ஃபுல் டெஸ்ட்டு எழுதுங்க. அதுவும் இல்லாமல் அந்த டெஸ்ட்டு எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக நீட் டைமிங்ஸ் என்ன 2 to 5 அந்த டைமிங்ஸ் தானே இருக்கும். அந்த டைமிங்ஸ்லேயே நீங்கள் எழுதி முடிச்சிங்கன்னா உங்களுக்கு அப்படியே நீட் எழுத போகும்போது அதே டைமிங்லேயே இருக்கிற மாதிரி உங்களுக்கு மெயின்டைன் ஆகும். இதை வந்து இந்த பாயிண்ட் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப் இது வந்து. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட்டு எழுதி முடிச்சுட்டு அதை அப்படியே போட்டுறாதீங்க. அதை வந்து கீ வச்சு செக் பண்ணுங்கள். செக் பண்ணிட்டு மார்க் செக் பண்ணுங்கள். மார்க்லாம் செக் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா மார்க் செக் பண்ண தான் உங்களுக்கு அடுத்த டெஸ்ட்டுக்கு வந்து அது இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். உங்களுக்கு கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். எனக்கு நடந்ததை வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ மார்க் செக் பண்ணிட்டீங்க, ஒருவேளை கம்மியாக இருந்தாலும் சரி அதிகமாக இருந்தாலும் சரி, சில பேர் வந்து சொல்யூஷன்ஸ் பார்க்குறதே கிடையாது. அதோட சொல்யூஷன் செக் பண்ணால் எங்கே ஒரு மாதிரி கில்ட்டியாக ஒரு மாதிரி ஃபீல் ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நினைப்பீங்க. அதே மாதிரி தான் ஆன்சர் கீ செக் பண்ணும்போதும் ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். ஆனால் ஆன்சர் கீயும் செக் பண்ணுங்கள். அதே சமயத்தில் அதோட சொல்யூஷன்ஸ் எப்படி போட்டிருக்காங்கன்னு சொல்லி நிறையா பாருங்கள். உங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லைனா கூட கூகுளில் செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இப்போ நிறையா ஏஐ அது மாதிரிலாம் நிறையா வந்திருக்கு. அதில் போட்டு செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சொல்யூஷன்ஸ்லாம் நிறையா கிடைக்கும். சொல்யூஷன்ஸ் போட்டு நீங்கள் செக் எல்லா கொஸ்டின்ஸ்னால் உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்ச கொஸ்டின்ஸ்லாம் செக் பண்ணணும் அவசியமே கிடையாது. உங்களுக்கு அந்த கொஸ்டினுக்கு வந்து தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கொஸ்டினுக்கு சொல்யூஷன் செக் பண்ணி மைண்டில் ஏற்றிக்கோங்க. இந்த மாதிரி தான் நான் பண்ணேன், அதனால் சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு எழுதுறீங்க. அந்த டெஸ்ட்டு வந்து மோஸ்ட்டாக பென் பேப்பர் மோடில் எழுதுங்க. நான் என்ன பண்ணேன்னா, இப்போது டெலிகிராமில் வந்து அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அதை பிரிண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து நான் ஓஎம்ஆர் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்து அது அப்படியே நான் ஆஃப்லைனில் தான் எழுதுனேன். ஆஃப்லைனில் பென் பேப்பர் மோடில் தான் எழுதுனேன். அது ஏன் அது பெனிஃபிட்னா, ஆன்லைனில் எழுதுறதை விட இதுதான் பெனிஃபிட். ஏன்னா நீங்கள் நீட்டுக்கு அப்படி தான் எழுத போகிறீங்க. ஸோ அதே நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது பெஸ்ட்டு. இப்போ நான் அடுத்து என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு 1.5 மாதத்துக்கு நான் இதே தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். அதாவது ஒரு 3 days ஆச்சுன்னா கண்டிப்பாக ஒரு டெஸ்ட் எழுதிடுவேன். அடுத்து நான் எதெல்லாம் படிக்கணும்னு நினச்சனோ அதெல்லாம் கண்டிப்பாக படிச்சுப்பேன். அப்புறம் திருப்பி ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி என்சிஆர்டி ரிவைஸ் பண்ணிப்பேன். திருப்பி எதெல்லாம் விட்டு வச்சனோ அப்படியே ரிவைஸ் பண்ணிக்கிட்டே வந்தேன். அப்புறம் ஒரு 1.5 month வந்துருச்சு. இப்போ எனக்கு எவ்வளோ மிச்சம் இருந்துச்சுன்னா திருப்பி 1.5 month தான் என் கையில் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, இன்னும் டெஸ்ட்டை நல்லா ஃபாஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக 2 days ஒரு வாட்டி ஒரு டெஸ்ட் கண்டிப்பாக எழுதிக்கிட்டே இருந்தேன். எவ்ரி 2 days ஒரு டெஸ்ட் எழுதிக்கிட்டே இருந்தேன், அனலைஸ் பண்ணிகிட்டே இருந்தேன், சால்வ் பண்ணிகிட்டே இருந்தேன். இது மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு கான்ஃபிடென்ட் அப்படியே படிப்படியாக எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே தான் இருந்துச்சு. மார்க்ஸ் வந்து எனக்கு அப்படியே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே தான் இருந்துச்சு. இதே தான் எல்லாத்துக்குமே நடக்கும். அதுக்கப்புறம் கடைசியாக, அதாவது ஒரு நீட் எனக்கு வந்து July 17 நடந்துச்சுன்னா அந்த 2 weeks பிஃபோர் 2 weeks அந்த 14 days என்ன பண்ணேன்னா, நான் வந்து ஒரு வீக்குக்கு ஒரு டெஸ்ட்டு தான் எழுதினேன். ஏன்னா கடைசி நேரத்தில் வந்து நமக்கு ரிவிஷன் ரொம்ப முக்கியம். அதே சமயத்தில் நம்மளுக்கு வந்து அந்த எனக்கு வந்து இப்போ நீட் வந்து July 17 எழுதுனேன்னா 16 ஃபுல்லாக எனக்கு ரிவிஷன் தேவைப்பட்டுச்சு. அதனால 16 எந்த டெஸ்ட்டுமே நான் எழுதக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவோடய தான் இருந்தேன். 15 வந்து ஒரு டெஸ்ட் எழுதினேன். July 15 வந்து ஒரு டெஸ்ட் எழுதினேன். அந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் நீட்டில் எவ்வளோ மார்க் எடுத்தனோ அதே மார்க் தான் எடுத்தேன். அதே மாதிரியே எனக்கு நீட்லேயும் அதே மார்க் வந்துச்சு. கான்ஃபிடென்ட்டாகவே தான் இருந்தேன், சீட்டு கிடைக்கும்னு நினச்சேன். கரெக்டாக சீட்டும் கிடச்சிச்சு. நான் ஏன் இந்த கடைசி 2 வாரத்தில் நீங்கள் ஒரு டெஸ்ட் எழுதுங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கு ரிவிஷன் வந்து எஃபெக்டிவாக இருக்கும். அந்த டெஸ்ட்டை வந்து நான் கொஞ்சம் சீரியஸாகவே எடுத்துக்கிட்டேன். கடைசி 2 டெஸ்ட்டு வந்து நான் நீட் எழுதுகிற மாதிரியே தான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி நிறைய டெஸ்ட் எழுதிட்டேன். ஆட்டோமேட்டிக்காக நான் 30 டெஸ்ட் எழுதி வந்துட்டேன். ஃபுல் மார்க் டெஸ்ட். இப்போ நான் பேசுறது எல்லாமே வந்து ஃபுல் மார்க் டெஸ்ட் பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் சின்ன பாட்டெலாம் கிடையாது. எல்லாமே 30 டெஸ்ட் எழுதுனதுமே ஃபுல் மார்க் டெஸ்ட் தான். ஃபுல் சிலபஸும் கவர் ஆனது தான். அதாவது 97 சாப்டர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடைசி 2 வாரத்தில் எழுதின டெஸ்ட் வந்து நான் ஒரு நீட் மாதிரியே தான் எழுதினேன். அதாவது ப்ரீ நீட் அப்படின்னு சொல்லி எனக்கு மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் படித்த இன்ஸ்டியூட்டில் அப்படி தான் ஒரு டெஸ்ட் வச்சாங்க. அதே மார்க் தான் கடைசியில் நான் அந்த 2021 எடுத்தேன். அதாவது 517 எடுத்தேன். அதுக்கு முன்னாடி வந்து 520 எடுத்தேன். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அதனாலேயே தான் நான் என்ன பண்ணேன்னா, முன்னாடி உள்ள 2 டெஸ்ட்டையுமே நான் வந்து என்ன பண்ணேன், இது நம்ம நீட்டு தான், இந்த மார்க் தான் நமக்கு வரும்னு சொல்லி நான் நினைச்சேன். கரெக்டாக அதே மாதிரி தான் எனக்கு நீட்லேயும் வந்துச்சு. இப்போ நான் சொல்ல போகிறது என்னென்னா, இப்போ நீங்கள் பண்ணலைன்னா உடனே இதை நீங்கள் பண்ணிடுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்முலா நோட்ஸ் வந்து கண்டிப்பாக தேவை. ஃபிசிக்ஸ்க்கும் சரி கெமிஸ்ட்ரிக்கும் சரி. மெயினாக ஃபிசிக்ஸுக்கு ஏன் சொல்கிறேன்னா, நான் வந்து ஃபிசிக்ஸ், அதாவது கெமிஸ்ட்ரி பயாலஜி எப்படி படிச்சேன்னா, பயாலஜி நான் என்சிஆர்டி ரிவைஸ் பண்ணிகிட்டே கிடந்தேன். அதே மாதிரி கெமிஸ்ட்ரியும் வந்து நான் அப்பப்போ ரிவைஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். அதாவது நான் சொன்ன மாதிரியே இப்போ ஒரு டெஸ்ட் எழுதுனா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணேன். அடுத்த டெஸ்ட் எழுதுனா ஃபிசிக்கல் ஃபுல்லாக, அடுத்த டெஸ்ட் எழுதுனா இன்ஆர்கானிக் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் ஃபிசிக்ஸ் எப்படி நான் ரிவைஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா, அப்பப்போ நம்ம வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஆனால் ஃபிசிக்ஸோட ஃபார்முலாஸ் வந்து நம்மளுக்கு ஃபிங்கர் டிப்பில் இருக்கும்.
அதுக்கு என்ன யூஸ் ஆச்சுன்னா, எனக்கு அந்த ஆன்லைன்லேயே நிறையா பேர் பிடிஎஃப் இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் ஏற்கனவே கிரியேட் பண்ணது நான் என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு நாளைக்கு எனக்கு அந்த பிடிஎஃப் ஃபுல்லாக, அதாவது 11th and 12th ரெண்டு ஃபுல் ஃபார்முலாஸுமே எனக்கு வந்து ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு 1 மணி நேரம் கிட்ட ஆச்சு. ஆனால் நீங்கள் அட் த எண்ட் ஆஃப் நான் நீட் ஜூலை 17 எழுத போகிறதுக்கு அன்றைக்கி காலையில் எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் தான் ஆச்சு. அப்போ எப்படி இந்த 1 ஹவர்லேருந்து அந்த டைம் வந்து எனக்கு 1 ஹவர்லேருந்து 5 மினிட்ஸ் எனக்கு எப்படி ஆச்சுன்னா, டெய்லியுமே அது பண்ணேன். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் ஏற்கனவே யாரோ கிரியேட் பண்ணி கொடுத்தாலும் சரி, இல்லை நீங்களே சொந்தமாக ஃபார்முலா நோட்ஸ் உண்டாக்குனாலும் சரி, நீங்கள் வந்து அதை ஃபுல்லாக எழுதிட்டீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட் நாளுக்கு ரிவைஸ் பண்ணும்போது 1 மணி நேரம் கண்டிப்பாக சாலிடாக 1 ஹவர் ஆகும். டைம் ஆகுதுன்னு சொல்லி யாருமே அதை இது பண்ணிடாதீங்க. 1 ஹவர் ஆகும், சில பேருக்கு 2 ஹவர்ஸ் கூட ஆகும், அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஆனால் அட் த எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு வந்து அது 5 நிமிஷமாக கண்டிப்பாக மாறும். அது ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஃபார்முலாஸ் வந்து உங்களுக்கு ஃபிங்கர் டிப்பில் இருக்கும். ஸோ இதை யாருமே இதை கண்டிப்பாக இதை சாதாரணமாக நினச்சிடாதீங்க. ஃபார்முலா நோட்ஸ் கண்டிப்பாக ரெடி பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வரைக்கும் சொன்னது பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஸ்டோரி மாதிரி தான் சொல்லியிருப்பேன். ஆனால் நிறையா ஒவ்வொரு நீட் ஆஸ்பிரன்ஸ்க்கும் நிறையா நடக்கும். நான் ஒரு சின்ன பகுதி என்னுடைய அந்த ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் நான் என்ன பண்ணுங்கிறது சுருக்கமாக தான் சொல்லியிருக்கேன். இப்போ ஜென்ரலாக என்னென்ன ஒரு நார்மலாக ஒரு மிடில் கிளாஸ் வீட்டில் உள்ளவனுக்கு வந்து என்னென்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறையா நடக்கும், தூக்கம் இருக்காது, ஸ்ட்ரெஸ் இருக்கும், கண்டிப்பாக இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, சில பேர் படிச்சுக்கிட்டே இருப்பீங்க, ஆனால் நினைப்பீங்க ஒருவேளை நம்மளுக்கு சீட்டு கிடைக்கலன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க. ஒருவேளை நம்ம போன வருஷம் மாதிரியே இந்த வருஷமும் மார்க் கம்மியாயிருச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு கண்டிப்பாக நினைப்பீங்க. இந்த மாதிரிலாம் நடக்கும். ஆனால் நீங்கள் அதை இப்போ தோனி சொன்ன மாதிரி நீங்கள் ரிசல்ட்டை பற்றி கவலையப்படாதீங்க. நீங்கள் ப்ராசஸ் வந்து கரெக்டாக போய்கிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரிசல்ட் நல்லா தான் இருக்கும். இது ஒரு பாயிண்ட்டு. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வீட்டில் நீங்கள் படிச்சுட்டே இருப்பீங்க, திடீர்னு பேரண்ட்ஸ் ஏதாவது வேலை சொல்லுவாங்க, அது கண்டிப்பாக இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் நடக்கும். இது எல்லா வீட்லையுமே நடக்கிறது தான். சின்ன வேலையாக இருந்தால் செஞ்சு கொடுத்துட்டு வந்துடுங்க. அதே சமயத்தில் வீட்டில் பேரண்ட்ஸ் கிட்ட ரொம்ப சண்டை போடாதீங்க. அந்த மாதிரி நிறையா வீட்டில் நடக்கும். இப்போ படிச்சுக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்போம், அவங்க ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, கண்டிப்பாக ஏதாவது ஒரு டென்ஷன் நடக்க தான் செய்யும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே. அதை வந்து இக்னோர் பண்ணிட்டு போய்கிட்டே இருங்க. நீங்கள் அதுவும் ஒரு பார்ட் ஆஃப் த லைஃப் தான், அதனால் இக்னோர் பண்ணிட்டு போய்கிட்டே இருங்க. நம்ம இப்போ 3 மந்த்ஸில் நம்ம ஃபோக்கஸ் எல்லாமே ஸ்டடீஸில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அது மாதிரி பண்ணிங்கன்னா, இந்த 2 விஷயத்தை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு போய்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நீட் எக்ஸாமில் ஈஸியாக கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபிசிக்ஸ்க்கு நிறையா சால்வ் பண்ணுங்கள், பயாலஜிக்கு நிறையா ரிவைஸ் பண்ணுங்கள், கெமிஸ்ட்ரிக்கும் அதுதான் சால்வ் பண்ணுங்கள், ரிவைஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி எவ்வளோ படித்தாலும் சரி, ஒரு நாளைக்கு கரெக்டான ஸ்லீப் சைக்கிளை மெயின்டைன் பண்ணுங்கள். படிக்கிற ஹவர்ஸ் வந்து கரெக்டாக ஒரு 12 ஹவர்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். 12 ஹவர்ஸ் டெய்லியும் சாலிடாக பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட்.